தமிழ்நாட்டில் உறுப்பு மாற்று சிகிச்சைக்காக பலர் விண்ணப்பித்து காத்திருக்கும் நிலையில் மூளைச்சாவு அடைவோரின் உடல் உறுப்புகளை தானம் செய்ய அவர்களின் குடும்பத்தினர் முன்வர வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். உடல் உறுப்பு தானத்தை ஊக்குவிக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இதனால் மக்களுக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வு ஏற்பட்டு வரும் நிலையில் சமீபத்தில் ஈரோட்டில் சாலை விபத்தில் சிக்கி மூளைச்சாவடைந்த பூபதி என்ற இளைஞரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. அவரது கண், இதயம், கல்லீரல், சிறுநீரகம் உள்ளிட்டவை மூலம் 7 பேர் மறுவாழ்வு பெற்றனர். உடல் உறுப்பு தானம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு சான்ஸ் தோணுச்சு. சரி, மற்றவங்களாவது எங்கள் அண்ணாவோட உறுப்புகளையெல்லாம் தானம் பண்ண அவங்க கொஞ்சம் உயிரோடு இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக இப்படி ஒரு முடிவெடுத்தோம். அதனால தான் அம்மா அப்பா எல்லாத்துக்கிட்டையுமே கேட்டோம். சரின்னு ஓகேன்னு சொன்னாங்க. அதனால் உடல் உறவு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இந்த குடும்பத்தினரை அனைவரும் பாராட்டி வரும் நிலையில் வெகு சிலரே இதுபோன்று உடல் உறுப்பு தானம் செய்ய முன்வருவதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர். தமிழ்நாட்டில் சிறுநீரக மாற்று சிகிச்சைக்காக 44,000 பேர் பதிவு செய்துள்ள நிலையில் அவர்களில் 10% பேருக்கு மட்டுமே சிறுநீரகம் கிடைக்கிறது. இதே நேரத்தில் மூளைச்சாவடைவோரில் 10% பேரின் உடல் உறுப்புகள் மட்டுமே தானம் செய்யப்படுகின்றன. எனவே பொதுமக்கள்தான் இதற்கு முன்வர வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். உடல் உறுப்புகள் மூளைச்சாவு அடைந்தவங்க கிட்ட இருந்து வந்துச்சுன்னா அது ரொம்ப நல்ல விதமாக அவங்களுக்கு பொருந்தும். எந்த விதமான பிஸ்னஸும் கிடையாது, பணமும் கிடையாது. இந்த அலோகேஷனுக்கு இன்னைக்கு இருக்கிற கட்டத்தில் 44,000 பேர் தமிழ்நாடுல மட்டும் கிட்னிக்காக எழுதி வச்சுருக்காங்க. இதில் 90% மேலே இருக்கிறவங்க வெயிட் லிஸ்ட்லேயே அவங்களுக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டு அவங்களுடைய வாழ்க்கையே முடியுது. மீதி 10% தான் இந்த கிட்னிங்கிற ஒன்று கிடைக்குது. அவங்களுக்கு அந்த கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் நடக்குது, அவங்களுடைய உயிர் காப்பாற்றப்படுது. சிறுநீரகம் பாதிக்கப்பட்டவர்களும் காலம் தாழ்த்தாமல் மாற்று சிறுநீரகத்திற்கு பதிவு செய்ய வேண்டும் என்று மருத்துவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்த அறுவை சிகிச்சையை முதலமைச்சர் காப்பீடு திட்டத்தின் மூலம் இலவசமாக செய்ய முடியும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். மண்ணில் புதைந்தோ தீயில் கருகியோ வீணாகும் உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்தால் தவறான முறையில் பணத்தை வைத்து சிறுநீரகம் வாங்கப்படும் சம்பவங்கள் நடக்காது என்பது மருத்துவர்களின் கருத்தாக உள்ளது. சன் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.